இந்த அதாவது ஸ்லேத்தும பிரகிருதி, அதாவது ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் இதாக உள்ளவங்க, டிசார்டராக உள்ளவங்க குளிர் உணவுகளை தவிர்த்தே தீரணும், மற்ற உணவுகளை தான் சாப்பிடணும். சரியா? அதே மாதிரி இந்த பித்த சீர்கேடு உள்ளவங்க கிட்னிலேயோ இல்லை லிவர்லேயோ பேங்க்ரியாஸ்லேயோ ஏதோ ஒரு பாதிப்பு, சுகரோ இது போல் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பித்த உணவுகளை, அதாவது உப்பு, புளி, காரம், இனிப்பு, இந்த மிகுதி சுவை உள்ள உணவுகளை தவிர்க்கணும். இப்போது அதில் என்னன்னா சார், இந்த உப்பு, புளி, காரம், இனிப்பு அதிகமாக சாப்பிட்டாலே இந்த நெஞ்சை கரிக்கிறது, இந்த அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருமே. அதே தானே ஜீரணமே ஜீரண மண்டலம் தானே. அதான். அப்போது இப்போ இந்த நுட்பத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். சரிதானே? இப்போ உங்களுக்கே புரிஞ்சு போகும், எனக்கு மூச்சு திணறல் இருக்குது அல்லது ஆஸ்மா இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நான் ஸ்லேத்தும பிரகிருதி, கபம். ரைட் தானே? எனக்கு அங்கங்கே வலிக்குதுன்னு அவர் சொன்னார்னா அவர் வாத பிரகிருதி. சொல்கிற புரியுதா? எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு அவர் சொன்னார்னா அவர் பித்த பிரகிருதி. அப்போ அவர் அதற்கு உண்டான உணவுகளை தவிர்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் முதல்ல வியாதியிலிருந்து தப்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, எண்ணெய், அதாவது கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்குறத வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொச்சையான பழமொழி, அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வணிக செட்டியார்கள்னு அவங்க தான் அந்த எண்ணெய் ஆட்டி விற்கக்கூடியவர்கள், தூய்மையாக அந்த எண்ணெயை அவர்கள் தரக்கூடியவர்கள். அவர்கள் அந்த தூய்மை எண்ணெயை நீ சமையலுக்கு பயன்படுத்தினால் உனக்கு வியாதியே வராது என்று முன்னாடி இருந்த பெரியவங்க சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது வியாதிக்கான வித்து எண்ணெயில் தான் ஆரம்பிக்குது. அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பஜ்ஜி, வடையெல்லாம் அதான் அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு கெட்டுப்போன எண்ணெய்கள். அவள் தான், இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. ஆகவே மிகுந்த கவனம் தேவை. எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிடுவதில் மிகுந்த கவனம் தேவை. அவ்வளவுதான். வீட்டுக்குமே செக்கில் ஆட்டிய எண்ணெயை பயன்படுத்துங்கள். இதுபோதும். இதுக்கு மேலே நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள். சுகமே சூழ்க.